about thermodynamics full formula. So முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன். ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த வீடியோ போகுதுன்னு சொல்லிட்டு மேபி மழை வர மாதிரி இருக்குது. இன்பிட்வீன் கரண்ட் போனால் மேபி I'll make it as எத்தனை பார்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு அதில் இருக்க டாபிக் எல்லாமே நான் பார்த்துட்டேன். இது ஜஸ்ட்டு அத்தனை வீடியோஸ் என்னால் கோ த்ரூ பண்ண முடியல. இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா மட்டும்தான் மெயினாக எழுதுகிறேன். ஸோ உங்களுக்கு எல்லா ஃபார்முலா வேணால் யூ ஹாவ் டு வாட்ச் ஆல் த வீடியோஸ். ஸோ இது வந்து ஒரு குயிக் இதெல்லாம் அதில் மேபி ஒரு 25% வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்வெல் ரிலேஷன், ஒரு சிலது எக்ஸ்பேன்ஷன் அண்ட் இதில் இன் டீட்டெயில் ஏன் இது வருது அப்படின்ட்டு. ஸோ லைக் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் மட்டும் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபுல் வீடியோவில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்து தெர்மோடைனமிக்ஸில் வந்து தெர்மோடைனமிக்ஸ்னாவே வந்து என்னது அதனோட மீனிங் வந்து ஃப்ளோ ஆஃப் ஹீட் சொன்னோம். ஓகே, அதுக்கடுத்து வந்து தெர்மோடைனமிக்ஸில் வந்து we use terms called universe equal to system plus surrounding. சிஸ்டம்னா வந்து பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் விச் இஸ் அண்டர் த ஸ்டடி. சரௌண்டிங்னா அந்த சிஸ்டத்தை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சரௌண்டிங். இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு பேர் வந்து பவுண்ட்ரின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஸோ எ லேயர் விச் செப்பரேட்ஸ் த சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங் இஸ் த பவுண்ட்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்தில் வந்து என்ன பார்த்தோம்னா வந்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்தில் ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, இது நான் சும்மா அந்த இ அண்ட் எம். ஈனா வந்து எனர்ஜி, ஸோ எனர்ஜினே எழுதிடுறேன். மேட்டர். ஓகே, ஸோ ஓப்பனில் வந்து ரெண்டுமே வந்து போகும். ஓகே, எனர்ஜியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மேட்டரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். க்ளோஸில் எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மேட்ரு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இன் ஐசோலேட்டடில் ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ எது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அது மட்டும் நான் க்ரீனில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து நிறைய ப்ராசஸ் பார்த்தா இதில் நான் வந்து இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கேன் அப் டு யூஜி லெவல். ப்ராசஸில் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் ப்ராசஸ் அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டிடி வந்து 0. அடுத்து ஐசோபாரிக் ப்ராசஸ்னால் வந்து பி கான்ஸ்டன்ட், டிபி வந்து 0. ஓகே, ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டன்ட், டிவி 0. அடியாபெட்டிக்கில் Q கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, டிக்யூ 0 சொல்லுவாங்க. பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து க்யூவே 0ன்னு போட்டுருவோம். ஏன்னா சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜிக்குள்ள சேஞ்ச் இன் த ஹீட் எனர்ஜி ப்ளஸ் அந்த டிக்யூ வந்து க்யூ தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் டிக்யூ வந்து ஆல்வேஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் க்யூ வந்து 0ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்னா வந்து சைக்ளிக் ப்ராசஸில் வந்து all the state functions, change in the all the state functions are 0. Change in state functions, எதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷனோ அது எல்லாமே வந்து 0 ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா இ 0, டெல்டா வி 0, டெல்டா எஸ் 0. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரியுமோ அது எல்லாமே வந்து 0. ஓகே, ஸோ அடுத்து பாலிட்ரோபிக் வந்து ஹீட் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட், சேஞ்ச் இன் த ஹீட் கெப்பாசிட்டி வந்து 0. ஓகே, ஹீட் கெப்பாசிட்டிக்கு சேஞ்ச் இன் ஹீட் கெப்பாசிட்டி வந்து 0 ஆர் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஹீட் கெப்பாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். சம்டைம் பிவி பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பாலிட்ரோபிக் ப்ராசஸை. ஓகே, திஸ் இஸ் த ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 வீடியோவில் பார்த்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஒன்லி மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம், நோ ஸ்டேட்மெண்ட்லாம் புக்கு பார்த்துக்கோங்க, இல்லை இதில் முன்னாடி போட்டிருக்க வீடியோஸை பார்த்துக்கோங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா. அது வந்து நம்ம எப்படி ஃபோர் இதுவாக சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து DE இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் டிடோ Q ப்ளஸ் W. இந்த Q வந்து சைன் என்ன வேணால் இருக்கலாம். அப்சார்ப்னா ப்ளஸ் சைன், ரிலீஸ்னா மைனஸ் சைன். அதேமாதிரி W ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா வந்து பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ் பை த சிஸ்டம்னா நெகட்டிவ் சைன். அப்போது ஸோ சேம் ஃபார்முலா இட் வில் பி லுக் லைக் பக்கத்துலேயே எழுதிடுறேன். D is equal to Q minus W, D is equal to minus Q plus W, D is equal to minus Q minus W. ஸோ நீங்கள் போடுற சைனை பொறுத்து தான். ஓகே, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமா பை த சிஸ்டமா, இல்லை ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டா ரிலீஸ்டா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. அப்போ நம்ம சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி தான் எடுத்திருக்கோம். ஸோ என்னென்ன வரும்னா சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி E is equal to E2 minus E1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க டேர்மு. ஸோ ஹீட் எனர்ஜி வந்து என்ன சொல்லுவோன்னா ஆக்சுவலி ஹீட் எனர்ஜி இல்லை அண்ட் ஒர்க் எனர்ஜி வந்து எப்படி கனெக்டாக இருக்குன்னா வந்து W இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஹீட் எனர்ஜி. W equal to JH. அதாவது இது மெக்கானிக்கல் ஒர்க்னால் இது மெக்கானிக்கல் ஹீட் எனர்ஜினா இது மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஜூல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேபி ரிலேஷனில் இருக்குது. ஓகே, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஃபஸ்ட் லாவில் சொன்ன மாரி அதேமாரி W பார்த்திங்கனாக்கா PdV அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து P எக்ஸ்டர்னல் வந்து இது கொடுக்குதுச்சுன்னா வந்து PdV அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஒர்க் டன் வந்து பை த சிஸ்டம்னா மைனஸ் W அப்போ இது ப்ளஸ் PdVயாக மாறிடும். ஆன் வந்து மைனஸ் PdV இருக்கும். ஸோ சைனை பொறுத்துமே இந்த ரிலேஷன். ஸோ ஜென்ரலாக W equal to மைனஸ் PdV ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதே ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம வேறு மாதிரி எல்லாம் Q is equal to D is equal to Q மைனஸ் PdVன்னு கூட எழுதலாம். ஓகே, ஸோ இது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா வந்து லைக் நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். எக்ஸாக்ட் அண்ட் இன்எக்ஸாக்ட் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல்னால் என்ன, ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ அது எல்லாமே வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்னால் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியலாக இருக்கும். பாத் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியல் எல்லாமே வந்து இன்எக்ஸாக்டாக இருக்கும். அப்போது ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் கனெக்டட் டு தி எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல், பாத் ஃபங்க்ஷன் இஸ் கனெக்டட் டு தி. இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன, சம்திங் which only depends upon the initial and final state. Path function, it is not dependent on initial and final, it depends upon the what is the path it has been taking. Okay, இப்போ பாத்தை பொறுத்து டிபெண்ட் ஆன பாத் ஃபங்க்ஷன், ஸ்டேட்டை பொறுத்து டிபெண்ட் ஆன ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரிவர்சிபிள் வெர்சஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் நீ பார்த்துக்கோ. இது வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்ற மாதிரி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு யூலர்ஸ் ரிலேஷன் வந்து என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூலர்ஸ் ரிலேஷனில் ஜென்ரல் ரிலேஷன் தான் எழுதுகிறேன். ஐம் நாட் யூஸிங் இட் ஃபார் ஐடியல் கேஸ்க்கெலாம். இப்போ Z equal to Fx, Yன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு dz equal to ∂z by ∂x into dx at constant y plus ∂z by ∂y at constant x into dy. இதை நம்ம mன்னு எடுத்தால் இதை nன்னு எடுக்கிறோம். அப்போ வந்து dz equal to mdx plus ndyன்னு இருக்குது. திருப்பி இந்த m வந்து நம்ம yயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dm by dy at constant x it will be equal to ∂n by ∂x at constant. இதுதான் வந்து இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் தான் யூலர்ஸ் ரிலேஷன். ஓகே, ஸோ நத்திங் பட் d ஸ்கொயர் z by dx dyன்னு வரும். இந்த பக்கம் d ஸ்கொயர் z equal to ∂y ∂xன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இது வந்து யூலர்ஸ் ரிலேஷன். இப்போ நீங்கள் இதை தனித்தனியாக பண்ணுறப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து யூலர்ஸ் ரிலேஷன். அடுத்து வந்து சைக்ளிக் ரூல் இருக்குது. இதே திங் வந்து when you just make it dz equal to 0 அப்படின்னு நீங்கள் இந்த கண்டிஷன் யூலர்ஸ் ரிலேஷனில் when you just make it total அந்த டிஃபரெண்ட் dz equal to 0ன்னு போட்டிங்கனாக்கா what you get is the
dx by dy at constant x, dy by dz at constant x, dz by dx at constant y equal to -1. So when the equation having the three variables equation இருக்கப்ப z equal to f z equal to f of x y இல்லை வந்து நம்ம enthalpy வந்து function of temperature and pressure. ஸோ அந்த மாதிரி ஒரு when you have the two variables, one is a function of two variables, அப்போ வந்து you can have this equation. For example ideal gasக்கு நம்ம pvt இது மூணுத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி ரிலேஷன் வந்து எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து யூலர்ஸ் ரிலேஷன் அண்ட் சைக்ளிக் ரூலோடு நம்ம முடிச்சிருக்கோம். இதுதான் சைக்ளிக் ரூல் தான். லாஸ்ட்டாக க்ரீனில் எழுதுதான் வந்து சைக்ளிக் ரூல். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு என்ன குவான்டிட்டினா வந்து we are moving on to the ஃபஸ்ட் லாவில் வந்து DE மட்டும் சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி வரும். இன்டர்னல் எனர்ஜி என்னது? இட்ஸ் எனர்ஜி பொசஸ்டு பை த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்தால்பியோட இன்ட்ரடக்ஷன் வரும். என்தால்பி வந்து H is equal to E plus PV அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் அப்படியே ஹீட் கெப்பாசிட்டி வந்து வந்துடும். ஓகே, so enthalpy H is equal to E plus PV. இது at constant pressureல இது நீங்கள் differentiate பண்ணுறப்ப DH is equal to DE plus PDV. VDPன்ற term வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஓகே, DH is equal to DE plus PDV. ஓகே, ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனில் அதே கண்டிஷன்ஸ்லாம் எழுதுகிறப்ப வந்து நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன ஆகுனா, so I am holding so many things. DH வந்து QPன்னு வரும், அதே மாதிரி DE வந்து QVன்னு வரும். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் லாவில் இது பண்ணுறப்ப அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில், அப்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப DH is equal to QP ப்ளஸ் PDVக்கு பதிலாக PDV வந்து நீங்கள் டெல்டா NGRTன்னு எழுதலாம். அப்போது டெல் NGRT அப்படின்ற ஒரு ஃபார்முலாவும் எழுதலாம். ஓகே, ஸோ இதே ஈக்குவேஷனை நமக்கு வந்து என்ன டிஃபைன் பண்ணோன்னா, ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் Q பை T2 மைனஸ் T1. இது வந்து ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, இதே கான்ஸ்டன்ட் வால்யூமில் போடுறப்ப மேலே QP வரும். இந்த T2 மைனஸ் T1 வந்து நம்ம QP பை DTன்னு எழுதலாம். QP வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் DH, அப்போ DH பை DTன்னு நம்ம எழுதலாம். அதேமாதிரி CVக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப இது QV பை D2 மைனஸ் T1 எழுதலாம். அப்போ QV பை DTன்னு எழுதலாம். QV வந்து DE, அது பர்டிகுலர் கண்டிஷனில் QV வந்து வரும். அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்லால் DE is equal to Q மைனஸ் PDVன்னு எழுதுவோம். அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் போடுறப்ப இந்த டேர்ம் 0 ஆகிட்டு அப்போது இங்கே இது QV அப்படின்னு மாறும். அதுதான். ஓகே, ஈக்குவல் டு சிவின்னு வந்துடும். அப்போது இந்த ரிலேஷனில் மேலே இருக்க ரிலேஷனில் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? ஜஸ்ட் எல்லா ஈக்குவேஷனையும் நீங்கள் வந்து இதுவெல்லாம் சப்மிட் DH by DT is equal to DE by DT. ஓகே, அடுத்து P டெல்டா வியை வந்து நம்ம என்ன எழுதலாம் வந்து டெல்டா அது வெறும் 1 மோல்க்கு எழுதுகிறப்ப வந்து நமக்கு என்ன வரும்? R இன்ட்டு DT பண்ணுறப்போ R மட்டும்தான் உங்களுக்கு வரும். இதை CPன்னு எழுதலாம், இதை CVன்னு எழுதலாம். அப்போது இதிலேருந்து CP மைனஸ் CV ஈக்குவல் டு R அந்த ரிலேஷனும் இதில் நம்ம கொண்டு வரலாம். அப்போது என்தால்பி கூட ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? ஸோ E is equal to E plus PV, DH is equal to DE plus PDV, DH is equal to QP, DE is equal to QV, heat capacity equal to Q by T2 minus T1. ஸ்மால் சேஞ்சாக தான் DTன்னு எழுதிக்கலாம். இந்த QP வந்து DHன்னு எழுதலாம், அதேமாதிரி QV வந்து DEன்னு எழுதலாம். அப்போது CPCV வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் இதை ஓவரால் வந்து நீங்கள் டிஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு RTன்னு இருக்கும். RTயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப R இன்ட்டு 1 வரும். அந்த ஓவரால் ஈக்குவேஷன் டிஎல் டிவைட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு CP ஈக்குவல் CV ப்ளஸ் R, CP மைனஸ் CV ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்ததில் இது
தெர்மோகெமிஸ்ட்ரிக்கு பிஃபோர் வரைக்கும். அடுத்து வந்து இந்த டெல்டா ஹெச் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்றது பொறுத்து. ஸோ சப்போஸ் டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்துச்சு, டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன, H2 மைனஸ் H1. இது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து டெல்டா ஹெச் நெகட்டிவ்னா அது வந்து எக்ஸோதெர்மிக். ஓகே, அதேமாரி டெல்டா ஹெச் ஒரு ரியாக்ஷனில் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து எண்டோதெர்மிக். ஓகே, ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து தெர்மோகெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு நிறையா வந்து இந்த என்தால்பி, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ டெல்டா ஹெச் நாட் வந்து எப்படி கால்குலேட்னா சிக்மா ஹெச் நாட் எஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் டெல்டா ஹெச் நாட் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அதுலேருந்து கேளுங்க, வெறும் சம்டைம் வெறும் டெல் இது கூட போட்டுக்கலாம். ஓகே, மீன்ஸ் standard enthalpy formation of products minus standard enthalpy of formation of reactants gives the delta H naught. ஓகே, ஸோ இதை வச்சு அப்புறம் ஹெஸ்லா வந்து வரும். சப்போஸ் ஹெஸ்லா வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு டீன்னு வருது, இதை வந்து க்யூன்னு வச்சுப்போம். இந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து க்யூன்னு இருந்துச்சுன்னா when it is happening through the multiple steps, இது Q1 Q2 Q3ன்றப்ப அப்போ Q is equal to Q1 plus Q2 plus Q3. அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, மல்டிபிள் ஸ்டெப்பில் நடந்தாலும் அந்த சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிற எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு தான் ஆல் த மல்டிபிள் ஸ்டெப்ஸில் இருக்க எனர்ஜி கூட நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஹெஸ்லா. ஸோ இது ஹெஸ்லா. ஸோ இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டேட்மெண்ட், அது கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் சால்விங் இருக்குது, அது ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எக்ஸாக்டாக ஃபார்முலா மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது தான். ஸோ அடுத்து கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா தெர்மோகெமிஸ்ட்ரியில் என்ன வரும்னா, நம்ம இந்த d delta H by dt is equal to delta Cp. Similarly, d delta E by dt is equal to delta Cv. இதுதான் வந்து கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து வாட் யூ ஹாவ் இஸ் த பாம் கேலரி மீட்டரில் எப்படி கேலரி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்த ஃபார்முலா. ஸோ தட் இஸ் யூஸிங் தி பாம் கேலரி மீட்டர். ஸோ பாம் கேலரி மீட்டரோட இதில் கேலரி கால்குலேட் பண்ணுற QV இஸ் ஈக்குவல் டு C into DT into M by capital M. ஸோ கேபிட்டல் M by M. ஓகே, M வந்து கேபிட்டல் M வந்து மாலிகுலர் மாஸ், M வந்து கிவன் மாஸ் நீங்கள் எடுத்துக்கிற கிராம். DT வந்து சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர், Cன்றது வந்து அந்த கூலும் மீட்டரோட கேலரி மீட்டரோட கான்ஸ்டன்ட். ஓகே, ஆல்ரெடி நமக்கு QP QV இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், QP இஸ் ஈக்குவல் டு QV ப்ளஸ் டெல்டா NGRT. அந்த ரியாக்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேஞ்ச் இன் த மோல்ஸ் அட் கிவன் டெம்பரேச்சர் அண்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சால் நம்ம QPயும் கண்டுபிடிக்கலாம். இது பாம் கேலரி மீட்டர். ஓகே, ஸோ அதோட ஃபஸ்ட் லாவில் இருக்க எல்லா ஃபார்முலா முடிஞ்சு. அடுத்து செகண்ட் லா வந்து என்ன ஃபார்முலானா, செகண்ட் லா வந்து ds ஈக்குவல் டு Q பை T. ரிவர்சிபிள்னால் Q ரிவர்சிபிள் போடுவோம், இர்ரிவர்சிபிள்னால் Q இர்ரிவர்சிபிள் போடுவோம். அப்போ ds ஈக்குவல் டு Q பை T, அப்போ Q ஈக்குவல் டு TDSன்னு போடலாம். ஓகே, இது ரீஅரேஞ்ச்டு ஃபார்ம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து வாட் யூ ஹாவ் இஸ் த கார்னாட் சைக்கிள். கார்னாட் சைக்கிளில் efficiency is equal to T2 minus T1 by T2 equal to Q2 minus Q1 by Q2. அதாவது W by Q2 தான் வந்து ஓவரால் சொல்லுவோம். இதே வந்து நீங்கள் பர்சன்டேஜில் கேட்டிங்கனாக்கா இன்ட்டு 100ஆல் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். இருக்கிற வேல்யூ இன்ட்டு 100, பர்சன்டேஜில் கேட்குறப்ப இன்ட்டு 100ஆல் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின் வந்து நம்ம கார்னாட் சைக்கிளுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னால் ரொம்ப நிறைய ஃபார்முலா எக்கச்சக்கமாக வரும், அடியாபேட்டிக், ஐசோதர்மல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு குவான்டிட்டியும் கால்குலேட் பண்ணுறப்ப ஒரு ஃபார்முலா வந்து வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ
ஸோ ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன்னாவே நமக்கு என்ன தெரியும், T கான்ஸ்டன்ட், dt 0, எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்ன்றதுனால இங்கே டெல்டா ஈயுமே 0, அதாவது எதுக்கு ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஸோ அப்போது நம்ம என்னென்ன கேல்குலேட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்னா டிஇ வச்சுப்போம். டிஇ வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துட்டோம் Q + W, டிஇ 0ன்றதுனால Q = -W. இது வந்து ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷனில் Q வந்து என்னென்னு கேட்டால் -W. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் திங். அடுத்து வந்து டெல்டா ஹெச் நீங்கள் கேல்குலேட் பண்ணோம். DH = DE + டெல்டா பிவின்னு வச்சுப்போம். இது வந்து அட் கான்ஸ்டண்ட்டாக வந்து பாயில்ஸ்லாம் இல்லையா, பாயில்ஸ்லால் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் பிவியே வந்து கான்ஸ்டன்ட். நீங்கள் வந்து அந்த பிளாட் போட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் to 1/V, PV = கான்ஸ்டன்ட் போடுவோம். அப்போ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் பிவியே கான்ஸ்டன்ட் அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இதுவும் 0, ஆல்ரெடி வந்து டிஇமே 0, அப்போ டிஹெச்சும் வந்து 0, ஐசோதர்மல் ப்ராசஸில் டிஹெச்சும் 0. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து வேறு என்ன குவான்டிட்டினா வந்து இது வந்து இப்போ ஒரு சப்போஸ் ஒரு ஐடியல் கேஸ் இருக்குது, அது ரிவர்சிபிளாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு W வந்து Q = -W, வெறும் W வந்து -PdV. அப்போ Q = இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூமில் போடுறப்ப Q = +PdV. ஸோ W இப்போ நம்ம W ரிவர்சிபிள் கேல்குலேட் பண்ணுறோம். W ரிவர்சிபிள் ஃபார் த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பண்ணுறப்ப வந்து W ஸ்லோ சேஞ்சஸ் இருக்கப்போ நம்ம PV = RTன்னு எழுதுவோம் 1 மோல்ஸ்க்கு. இப்போ P = RT/V எழுதுவோம். அப்போது இங்கே -PdVன்னு இருக்குது, இந்த இடத்துல -RT/V × dV. ஸோ ரிவர்சிபிள்னாவே நம்ம கண்டிப்பாக அங்கே இன்டகிரேட் பண்ணுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இனிஷியல் வால்யூம் டு ஃபைனல் வால்யூம், அப்போ இன்டகிரேட் பண்ணுறப்ப W -RT ln V2/V1 வரும் ஃபார் த எக்ஸ்பேன்ஷன். இதே கம்ப்ரெஷனுக்கு இது ஆப்போசிட் சைன் போட்டுக்கோங்க, +RT ln V2/V1. ஓகே, இது கம்ப்ரெஷனுக்கு. ரைட், ஃபார் n மோல்ஸ்க்கு யூ கேன் ஜஸ்ட் ஆட் தி n. ஓகே, ஃபார் n நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ அப்போ W முடிச்சாச்சு, Q முடிச்சாச்சு, DH முடிச்சாச்சு, DSும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அதே ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷனில் DS என்ன ஆகுது, சேஞ்ச் இன் த என்ட்ரோபி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள் தான். நமக்கு என்ன தெரியும், D = TDS அப்படி இல்லையா, TDS. இப்போ நம்ம Q -W, Q -Wனா அப்போது -W, வெறும் W தான் நம்ம -nRT கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -W போடுறோம். இப்போ -nRT ln இல்லை DS தானே நமக்கு வேணும், அப்போ Q/T வேணும். ஓகே, DS = Q/T. ஃபஸ்ட்டு Q என்னென்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் ln V2/V1 வச்சுப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். nRT ln V2/V1 இருக்கும் Q, ஏன்னா Q = இப்போ DS வந்து கேல்குலேட் பண்ணுறப்ப Q/T போடுறப்ப இந்த nRT ln V2/V1 வந்து TT கேன்சல் அவுட் ஆகிட்டு, அப்போ DS = என்னென்னு இருக்குன்னா nR ln V2/V1 இருக்கும். இதே 1 மோல்ஸுக்கு R ln V2/V1 அப்படின்னு இருக்கும். அப்போ டெல்டா எஸ்ஸும் நம்ம அதுக்கு கேல்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, அகெயின் நீங்கள் இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா ஜி டெல்டா ஹெச்சும் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இட்ஸ் ஈஸி டு கரெக்ட். டெல்டா ஜி = டெல்டா ஹெச் - T டெல்டா எஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் திருப்பியும் கேல்குலேட் பண்ணிங்கனாக்கா டெல்டா ஜி உங்களுக்கு என்ன வரும், டெல்டா ஹெச் - T டெல்டா எஸ் போடுறப்ப டெல்டா ஹெச் ஆல்ரெடி 0, T வந்து திருப்பி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் nRT ln DS பாசிட்டிவ்னா டெல்டா ஜி வந்து நெகட்டிவ், அப்போது ln V2/V1. இதுதான் வந்து டெல்டா ஜி. டெல்டா ஜி = -nRT ln V2/V1. அதாவது டபிள்யூக்கு என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் வரும். அதேமாதிரி டெல்டா ஏக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணாலும் அகெயின் டெல்டா இயுமே வந்து 0. டெல்டா இ 0ன்றதால சேம் ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். இப்போ டெல்டா ஜி டெல்டா இ எல்லாமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, சேம் வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சு. அடுத்து we are moving on to the adiabatic. ஸோ அடியாபேட்டிக்கில் பார்க்கணும், அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன். ஸோ பென் எழுதலாம்.
I'll take this adiabatic expansion. நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் தான் திருப்பி அதே ஒன்றோட ஒன்று பண்ணிகிட்ருப்போம். ஸோ அடியாபேட்டிக்னா க்யூ வந்து ஜீரோனே வச்சுக்கோங்க. ஓகே, க்யூ ஜீரோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்லாம் டி இஸ் ஈக்குவல் டு க்யூ ப்ளஸ் டபிள்யூ. அப்போ ஜீரோன்றதுனால டி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. இப்போ டியும் டபிள்யூவும் டபிள்யூ கேல்குலேட் பண்ணால் அது டிஇ கேல்குலேட் பண்ணால் அது டபிள்யூ. ஓகே, ஸோ அதுதான் வந்து அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷனில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஇ பை டிடி ஈக்குவல் டு சிவின்னு தெரியும். அப்போது டிஇ இஸ் ஈக்குவல் டு சிவி டிடி நம்ம எழுதலாம். அதே மாதிரி டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் பிடிவின்னு தெரியும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கனாக்கா சிவி டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் வரும். இதை எழுதி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? இது வந்து இப்போ ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்க போகுது. When you have reversible, so what are the things we have calculated? D calculate பண்ணோம், W calculate பண்ணோம், Q வந்து ஆல்ரெடி 0. இப்போ DH வேறு calculate பண்ணோம் இல்லையா? DH is equal to DE plus PDV. ஓகே, ஸோ அப்படி வரப்போ வந்து 1 minute, I just have a look at it. Okay, DH is equal to CEM PDV. PV equal to RTன்னு எழுதலாம். ஸோ வால்யூம் வந்து டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரில் PDV equal to RDTன்னு எழுதலாம். அப்போது உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து DH DE ப்ளஸ் RDT. இந்த DTயை ஓவரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப DH by DT is equal to DE by DT is equal to plus R வரும், which is equal to CP equal to CV plus R அப்படின்னு வந்துடும். ஓகே, RDH is equal to CP DT அந்த ஒரு ரிலேஷனும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ we are moving on to the reversible expansion. reversible expansionல W நம்ம calculate பண்ண போகிறோம். ஐசோதர்மலில் இரிவர்சிபிள் வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனுக்கு எப்போவுமே W வந்து 0 ஞாபகம் வச்சுங்க. வெதர் இட் இஸ் அடியாபேட்டிக் ஆர் ஐசோதர்மல், ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் வந்துட்டாவே வந்து P எக்ஸ்டர்னல் 0 ஆகிடும், அதனால் W வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு தி ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். அப்படின்றப்போ வந்து இங்கே இருக்க வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். எங்கே W டேர்ம் இருக்குது? D ஈக்குவல் டு W. இப்போ DE ஈக்குவல் டு W, அதை தான் நம்ம W தான் கேல்குலேட் பண்ணோம். W ரிவர்சிபிள் இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ் DE கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போது அது வந்து CVDT இஸ் ஈக்குவல் டு மைனஸ் PDVன்னு தெரியும். ஓகே, ஸோ அது ப்ரெஷர் ஈக்குவல் டு RT by V. இப்போ CV DT இஸ் ஈக்குவல் டு RT by DV by V. இந்த டெம்பரேச்சர் இங்கே கொண்டு வந்துடும். அப்போது CV DT by T ஈக்குவல் டு மைனஸ் R DV by V. இதை இன்டகிரேட் பண்ணால் CV ln T2 by T1 ஈக்குவல் டு மைனஸ் R ln V2 by V1 வரும். இதை ப்ளஸ்ஸாக மாற்றினா CV ln D2 by T1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் R ln V1 by V2. ஸோ இது RCV ln T2 by T1 is equal to R by CV equal ln V1 by V2. இப்படி எழுதுகிறப்ப ln T1 by T2 is equal to இது R by CV நீங்கள் என்ன CPCV ரிலேஷன் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா CP by CV வந்து காமா, அந்த இது யூஸ் பண்ணி இது காமா -1 ln V1 by V2ன்னு வரும். ரெண்டு பக்கமும் இந்த எனிதிங் முன்னாடி இருந்துச்சுன்னா அதை பவரில் கொண்டு போகலாம். அப்போ ln T2 by T1 is equal to ln V1 by V2 power gamma -1. அதாவது இப்போ T2 by T1 which is equal to V1 by V2க்கு பவர் gamma -1. ஸோ டெம்பரேச்சர் வால்யூம்க்கு ரிலேஷன். ஸோ இங்கே வால்யூம் இருக்க இடத்துல டெம்பரேச்சர் இருக்க இடத்துல when you are substituting the pressure and volume, அப்போ வேறு ஒரு ரிலேஷன் வரும். அந்த ரிலேஷன் என்னென்னா இது டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம்க்கான ரிலேஷன். ப்ரெஷர் அண்ட் வால்யூம்க்கான ரிலேஷன் இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் யூ கெட் இஸ் P2 V2 gamma is equal to P1 V1 gamma. இப்போ இது வந்து அடியாபேட்டிக்கில் நம்ம கேல்குலேட் பண்ண ஒர்க் டன்.
ஓகே, ஒர்க் டன்லேருந்து நீங்கள் இதை நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது எதில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒர்க் டன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்னாடி கடைசியாக ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ நவ் வி கம்பேர் ஃபார் த irreversible process for the both the isothermal and adiabatic. Isothermal irreversible, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி அடியாபெட்டிக்கில் irreversible, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ரிவர்சிபிள். irreversible வந்து ஐசோதர்மலில் வந்து ப்ரீ எக்ஸ்டர்னல் வந்து 0, ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். ஃபஸ்ட்டு ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ரெண்டுத்துக்கு எடுப்போம். ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் வந்து ஐசோதர்மலில் வந்து ஆல்ரெடி DE 0, ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன்னா P0ன்றதுனால W0, P எக்ஸ்டர்னல் 0, W0 ஆனதுனால வந்து உங்களுக்கு Qவும் 0, Q0 ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து DH வந்து 0. ஓகே, irreversible. இங்கே irreversible வந்து என்ன ஆகும், ஆல்ரெடி Q வந்து 0, ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன்னா அகெயின் சேம், ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் W வந்து 0, P எக்ஸ்டர்னலும் 0, அதனால் ஃபஸ்ட் லாவில் D = 0, அதனால் DHும் 0 ஆகிடும். ஓகே, irreversible. இப்போ இன்டர்மீடியேட் எக்ஸ்பேன்ஷனில் இங்கே என்ன ஆகும்னா வந்து இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், W = P டெல்டா V P V2 - V1. ஓகே, அதாவது P எக்ஸ்டர்னல் லிட்டில் பிட் லெஸ் தென் தி P இன்டர்னல் ப்ரெஷர். அதே மாதிரி இங்கேயும் P எக்ஸ்டர்னல் இஸ் லெஸ் தென் இந்த irreversible-ல ஓரளவுக்கு மாட்ரேட் ட்ரான்சிஷன் இருக்கப்போ வந்து இங்கே நம்ம என்ன பார்த்தோம்னா DE = Wன்னு பார்த்தோம், CV T2 - T1 இன்ட்டு Wக்கு வந்து -PdV போட்டோம், P இன்ட்டு V2 - V1. ஸோ இதுதான் வந்து ஃபார் த லார்ஜ் சேஞ்ச்க்கு. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ரிலேஷன் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து irreversible சேஞ்சுக்கானது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ we done it for the reversible adiabatic and இதில் வந்து உங்களுக்கு DS கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா DS = Q/Tன்றதுனால வந்து QA 0 ஆயிடுச்சுன்னா அப்போ DS வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அப்போ அடியாபெட்டிக்கில் வந்து நம்ம டெல்டா S கால்குலேட் பண்ண மாட்டோம், ஒன்லி ஐசோதர்மலில் மட்டும்தான் நம்ம வந்து டெல்டா S வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபஸ்ட் இதில் இருக்கிற ஜூல் தாம்சன் எஃபெக்ட் வந்து மிச்சம் லெஃப்ட் ஓவர் இருக்கு. ஸோ ஜூல் தாம்சன் எஃபெக்ட் என்ன, அண்டர் அடியாபெட்டிக் கண்டிஷன் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு வந்து கேஸ் பார்ட்டிகல்ஸ் போகிறப்ப என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரெஷர் சேஞ்சஸ். அப்போது dT/dP அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி, இதை தான் வந்து μJTன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபார் ஐடியல் கேஸ்க்கு சொல்கிறேன், நாட் ஃபார் த ரியல் கேஸ். ஐடியல் கேஸ்க்கு μJT வந்து 0, அதனோட இன்டர்னல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்னல் வால்யூம் சேஞ்ச் பண்ண அதுவும் 0. ஓகே, அப்புறம் PV வந்து கான்ஸ்டன்ட், அதனால் டெல்டா PVயும் வந்து 0. ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இதில் இன்வர்ஷன் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்போம். இன்வர்ஷன் டெம்பரேச்சர் என்னென்னா, ஸோ த டெம்பரேச்சர் அட் விச் த ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். ஸோ 0லேருந்து பாசிட்டிவ் இல்லை 0லேருந்து நெகட்டிவாக மாறப்போ எந்த டெம்பரேச்சரில் அது வந்து மாறுதோ அந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ மாறுதோ அதுதான் வந்து இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஸோ இதை வந்து நான் வாண்டர் வால்ஸ் கேஸ்க்கு வாட் இஸ் த இன்வர்ஷன் டெம்பரேச்சர்னு வந்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போது μJT = ∂T/∂P at constant enthalpy = 1/Cp × 2A/RT - B. இதுதான் வந்து வாண்டர்வால்ஸ், ரியல் கேஸை மிமிக் பண்ணுற கேஸ் ஈக்குவேஷன் தான் வாண்டர்வால்ஸ் கேஸ் ஈக்குவேஷனுக்கு μJT இருக்குது, ஐடியல் கேஸ்க்கு μJT வந்து 0. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்லால் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகே, 8, 9 செகண்ட் லா முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு டெல்டா எஸ் தான் வேரியஸ் ப்ராசஸில் ஐசோதர்மலே நிறைய இது ரிலேஷன் இருக்கும் டெல்டா எஸ் மிக்ஸுக்கு, அதுக்கெலாம் மட்டும் ரிலேஷன் முடிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட் லா செகண்ட் லா ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணி முடிச்சுனாக்கா அவ்வளோதான் முடிஞ்சது. மேக்ஸல் ரிலேஷன் இருக்குது.
ds equal to q by t. ஓகே, ஸோ அந்த ds equal to எப்படி எழுதலாம்னா d equal to q minus pdv. அப்போ q equal to de plus pdvன்னு எழுதலாம். அப்போது de plus pdv divide by t அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம எழுதலாம். இதையே வந்து வேறு மாதிரி எழுதுனாக்கா இது ஓவரால் DE வந்து CV DTன்னு எழுதலாம். இதை வந்து RT by V into DV by Tன்னு எழுதலாம். அப்போது இது வந்து என்ன ஆகும், CV DT by Tன்னு வரும், ப்ளஸ் TT கேன்சல் ஆகிட்டு R DV by Vன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ரிலேஷன் வச்சு தான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல், ப்ரெஷர் கண்ட்ரோல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ DS ஈக்குவல் டு இது நீங்கள் இன்டகிரேட் பண்ணி நீங்கள் அதனோட அப்சல்யூட் வேல்யூ S2 minus S1 is equal to CV ln T2 by T1 plus R ln V2 by V1. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டெல்டா எஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, சேஞ்சில் டிஎஸ்ன்னு திருப்பி வச்சுக்கலாம், S2 minus S1. இதையே நீங்கள் திருப்பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து நமக்கு வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் அந்த T2 V2 இடத்துலையும் இல்லை V2 இந்த இடத்துலையும் வந்து when you are substituting the ideal gas equation, what you get is CP ln T2 by T1 minus R ln P2 by P1. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் இது 0 ஆகிடும். அப்போ CV ln T2 by T1 இருக்கும். ஓகே, ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் இது இந்த டேர்ம் 0, இந்த 1 ln V2 by V1நாலும் சரி, இல்லை மைனஸ் R ln P2 by, ஏன்னா வால்யூமும் ப்ரெஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுக்கப்புறம் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ்னால் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா CP ln T2 by T1 சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த நாலேஜ் யூ ஹேவ் டு அப்ளை த கண்டிஷன்ஸ். அடுத்து வந்து இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா வந்து டெல்டா எஸ் மிக்சிங்க்கான ஃபார்முலா. ஓகே, டெல்டா எஸ் மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா எஸ் மிக்சிங்கில் மைனஸ் ஆர் சிக்மா என்ஐ லான் எக்ஸ்ஐ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க டெல்டா எஸ் மிக்ஸுக்கான ஃபார்முலா. அகெயின் இந்த செகண்ட்லாவே நம்ம வந்து DS ஈக்குவல் டு Q by Tன்னு சொல்லுவோம். இந்த Q வந்து நம்ம டெல்டா ஹெச்ன்னு சொல்லுவோம், அட் கண்டிஷன் ப்ரெஷரில். அப்போ டெல்டா ஹெச் பை Tன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ப்ராசஸ் இருக்கோ எக்ஸ்ன்னு கொடுக்குறேன் அந்த ப்ராசஸை, அந்த டெம்பரேச்சர் வந்து கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் ஒய்ன்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்தால்பி ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷனா என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் டிவைடட் பை வேப்பரைசேஷன் எப்போ நடக்கும், சொல்யூஷன் வந்து பாயில் ஆகுறப்ப இது TBன்னு ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இதே சப்ளிமேஷன்னா சப்ளிமேஷன் டெம்பரேச்சர். ஸோ ஐ கேன் புட் த வாட் ஆர் த ப்ராசஸ் நடக்குதோ அதனோட கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர். ஸோ எக்ஸ் குட் பி வேப்பரைசேஷன், ஒரே சிங்கிள் ஒன் காம்பனன்ட் சிஸ்டம் ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு மாறப்போ we can calculate the delta S. ஸோ அப்போ இது வந்து டெல்டா ஹெச் பை டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன வருதுன்னா, ஸோ இதை முடிச்சாச்சு. அடுத்து போல்ஸ்மேன் இக்குவேஷன் S ஈக்குவல் டு KB ln போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ln W. இது வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து இன்டகிரேட் ஆகி வர்றது வந்து உங்களுக்கு அப்சல்யூட் என்ட்ரோபி, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்ட்ரோபி. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தான் வந்து ரெசிடியல் என்ட்ரோபி. ஓகே, ஸோ அடுத்து ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் வந்துடும். ஃப்ரீ எனர்ஜினா A ஈக்குவல் டு E மைனஸ் TS, அப்புறம் G ஈக்குவல் டு H மைனஸ் TS. இதை சேஞ்ச் இந்த பண்ணுறப்போ டெல்டா A ஈக்குவல் டு டெல்டா E மைனஸ் T டெல்டா S அட் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபியில், டெல்டா G ஈக்குவல் டு டெல்டா H மைனஸ் T டெல்டா S மீன்ஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். சாரி, ஓகே. ஸோ இது வந்து நம்ம கிப்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது வந்து ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன் வந்து என்னென்னாக்கா, இதே இன்னும் ஃபர்தராக டெம்பரேச்சர் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், டெல்டா எஸ் ஈக்குவல் டு டோ டெல்டா ஜி பை டோ டின்னு வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டோ டெல்டா ஜி பை டோ டி ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா எஸ்ன்னு வரும். அப்போ திருப்பி இந்த ஈக்குவேஷன் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ப்ளஸ் டி டோ டெல்டா ஜி பை டோ டி. இது வந்து கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன். ஓகே,
ஸோ அடுத்து மேக்ஸ்வெல் ரிலேஷன் நீங்கள் கண்டிப்பாக அது தனியாக ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோ பார்க்கணும். பட் குவிக் அண்ட் டர்ட்டி மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் மேக்ஸ்வெல் ரிலேஷனில். ஸோ அதை நீங்கள் அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்து எதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணலாம், எதை ஈக்குவேட் பண்ண வேணான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் D is equal to Q plus W இல்லையா. Q வந்து உங்களுக்கு என்ன TDSன்னு எல்லாம், W வந்து மைனஸ் PdVன்னு எல்லாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன். அடுத்து DH is equal to DE ப்ளஸ் PdVன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், DDS ப்ளஸ் VDPன்னு வரும். ஓகே. அடுத்து DA is equal to SDT மைனஸ் PdVன்னு வரும். அடுத்து DG equal to VDP மைனஸ் SDTன்னு வரும். ஸோ தனித்தனி சிங்கிள் ஈக்குவேஷன் வச்சு நம்ம எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்ப்போம். இதில் வந்து MDX NDY ஞாபகம் வச்சு யூலர்ஸ் ரிலேஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எம்மு. ஓகே, இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, MDX ப்ளஸ் NDYனா நம்ம என்ன பண்ண போகிறோம், DM பை DY எடுக்கணும், DN பை DX எடுக்கணும். அதுதான் வந்து யூலர்ஸ் ரிலேஷன். ஸோ அதே மாதிரி இங்கே எழுதுகிறப்ப வந்து DM பை DT பை DV, DT by DV at constant entropy is equal to minus dP by dou P by dou S at constant volume. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரிலேஷன்லேருந்து வந்தது. அதே மாதிரி இங்கே வைக்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு டிடி எடுத்துப்போம், அது டிபி இதை எடுப்போம். ஓகே. இப்போது டிடி பை டிபி அட் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஎஸ் அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகே. அடுத்து தேர்டு இது எடுக்கிறப்ப வந்து மைனஸ் டிஎஸ் பை டிவி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிபி பை டிடி அட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து டிஜிக்கு எடுக்கிறப்ப வந்து டிவி பை டிடி அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஎஸ் பை டிபி அட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் MDX NDY வச்சு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி இதை எழுதுறது. அடுத்து எது ரெண்டு காமனாக இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த ஈக்குவேட் பண்ணி எடுக்கிறது. அப்படி எடுக்கிறப்ப வந்து நமக்கு என்ன வரும் இங்கே. ஸோ இதில் வந்து டிடிஎஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். அப்போ வி ஹேவ் டு மேக் திஸ் as a 0, this as a 0. அப்போது DE by DT at constant volume is equal to DH by DE by DS. அதேமாரி DH by DS, DH by DS at constant pressure. ஓகே. ஸோ அதே மாதிரி வேறு ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது. அதேமாதிரி டிஹெச் டிஜியில் காமன் வந்து விடிபி வந்து காமன். அப்போது டிடிஎஸ்சி எஸ்டிடியும் இது மக்கள். அப்போது அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். டிஹெச் ஈக்குவல் டு டிடிஎஸ் ப்ளஸ் விடிபி அடுத்து டிஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ்டிடி ப்ளஸ் விடிபி. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு டிஹெச் by dP at constant entropy is equal to dG by dP at constant temperature. ஓகே. இதை நம்ம 0 பண்ணணும். அதனால் இதை 0 பண்ணால என்ட்ரோப்பி எடுக்கிறோம், இதை 0 பண்ணுறதுக்காக டெம்பரேச்சர் எடுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவல் ஆகுதுனால இப்போ V ஈக்குவல் டு வின்னு வரும். அப்போ இது இந்த பக்கம் அனுப்பணும், டிஜி பை டிபி, இது டிஹெச் பை டிபின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன் வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வேறு என்னென்ன காமனாக இருக்குது. அகெயின் வேறு டிஏ அண்ட் டிஜியில் வந்து என்ன காமன்னா எஸ்டிடி காமனாக இருக்குது. எஸ்டிடி மைனஸ் பிடிவி, டிஜியில் வந்து மைனஸ் எஸ்டிடி ப்ளஸ் விடிபி. ஸோ இதில் இதை 0 ஆக்கணும், இதில் இதை 0 ஆக்கணும். அப்போது டிஏ பை டிடி அட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டிஜி பை டிடி அட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகே. இது அடுத்த மேக்ஸ்வெல் ரிலேஷன். ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு அந்தந்த MDX NDH ஒரு ரிலேஷன், அடுத்து ரெண்டு எந்தெந்த டேர்ம் காமனாக இருக்கோ அதை காமனாக வச்சுட்டு அடுத்த ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி யூ கேன் கிரியேட் தி இது பேசிக் 4 ஈக்குவேஷன், இந்த மாதிரி ஒரு 4 ஈக்குவேஷன், இதில் இந்த மாதிரி காமன் வச்சு அந்த மாதிரி ஒரு மொத்தம் 12 ஈக்குவேஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதனோட இன்வர்ஸ் கூட கேட்பாங்க.
ஓகே. ஸோ மேக்ஸ்வெல் ரிலேஷன் டெஃபினட்டாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே. அடுத்து வந்து பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஸோ எனி தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி அதை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸால் நம்ம டிவைட் பண்ணுறப்ப அது வந்து பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ∂G/∂NIனா வந்து அது GI பார், அது வந்து மியூ, அது மட்டும் ஸ்பெஷல் லைன் இருக்குது, கெமிக்கல் பொட்டென்ஷியல் சொல்லுவோம். அதேமாரி ∂H/∂NIனா வந்து பார்ஷியல் மோலார் என்தால்பின்னு சொல்லுவோம், HI பார். அதேமாரி ∂E/∂NI வந்து என்ன சொல்லுவோம், EI பார், இது பார்ஷியல் மோலார் இன்டர்னல் எனர்ஜி. ∂S/∂NI = பார்ஷியல் மோலார் என்ட்ரோபி. ஸோ இந்த மாதிரி எனி தெர்மோடைனமிக் குவான்டிட்டி when you are dividing with the number of moles அது வந்து பார்ஷியல் மோலார் அந்த டேர்மாக மாறும். ஓகே, அப்போ அது பக்கத்தில் இருக்குது. பட் பார்ஷியல் மோலார் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மட்டும் கெமிக்கல் பொட்டென்ஷியல் ஒரு ஸ்பெஷல் நேம் வந்து கொடுப்போம். ஸோ அதே மாதிரி அந்த கிப்ஸ் ஃப்ரீ அதுலேயே வந்து கிப்ஸ் டியூஹம் ஈக்குவேஷன் இருக்குது. சிக்மா NI dμi = 0. இதுதான் வந்து கிப்ஸ் டியூஹம் ஈக்குவேஷன். மேலே எழுதுகிறேன், கிப்ஸ் டியூஹம் ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஓகே, சிக்மா NI dμi = 0. அடுத்து வந்து இந்த கெமிக்கல் பொட்டென்ஷியல் மியூ = அதுக்கு நிறைய ஃபார்ம் இருக்குது. μi0 + RT ln PI, μi = μi0 ln + RT ln CI, μi = μi0 + RT ln FI, μi = μi0 + RT ln XI. இதில் AI இருக்குது, μi = μi0 + RT ln AI. இல்லை Pன்றது ப்ரெஷர், Cன்றது கான்சன்ட்ரேஷன், Fன்றது ஃபியூகாசிட்டி, Xன்றது மோல் ஃப்ராக்ஷன், Aன்றது ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி இந்த இப்போ இது PIனா இது μi0P, இது வந்து μi0C, இது μi0F, இது μi0X, இது μi0A. ஓகே, அதனோட ரெண்டு கான்ஸ்டன்ட் வரும், அது சேர்ந்து அதுக்கு அந்த டேர்ம் வந்து நம்ம மாற்றிப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேம் வேல்யூ μi0 சேமாலாம் இருக்காது. ஸோ கான்ஸ்டன்ட் மாற்றுறப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டியூட் பண்ணுற மிச்சம் ஒரு கான்ஸ்டன்ட் இது கூட மேட்ச் பண்ணுவோம். μi0 ப்ளீஸ் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட், அது μi0Cயாக மாறும். ஓகே, இப்போ P = CRT, PV = nRT/V போடுவோம். அப்போ n/V = CRTன்னு போடுவோம். அந்த RT/RT வந்து கான்ஸ்டன்ட் P கூட சேர்த்து μi0Cன்னு சேர்ப்போம். ஸோ அதை டெரிவேஷனில் ஒரு தடவை பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்து வந்து கிளேசியஸ்-கிளேப்ரான் ஈக்குவேஷன். கிளேசியஸ்-கிளேப்ரான் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து dP/dt = dP/dt = Q/d∆V அப்படி தெரியும். Q = நமக்கு என்னன்னு தெரியும், Q = நமக்கு TDSன்னு தெரியும். ஓகே, TDS அப்படின்னு தெரியும். இல்லை டெல்டா, இது வந்து டெல்டா, இல்லை T∆S அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். Q/T அப்படின்னு சொல்லிட்டு இப்போ TT கேன்சல் ஆகிட்டா இது S2 - S1, இது V2 - V1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் dP/dt = இந்த Q வந்து நம்ம ΔHன்னு வச்சுக்கலாம். Q/T∆V = Q வந்து ΔHன்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா T∆V வந்து நம்ம அதை Rன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் இந்த பக்கம் போகும், இந்த ப்ரெஷர் இந்த பக்கம் வரும். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் T∆Vக்கான எக்ஸ்ப்ரெஷன் வந்து நீங்கள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா இது வந்து இது வந்து வெறும் கிளேசியஸ் ஈக்குவேஷன். இதனோட இன்டகிரேட்டட் ஃபார்ம் வந்து கிளேசியஸ்-கிளேப்ரான் ஈக்குவேஷன். ln P2/P1 = ΔH/R 1/T1 - 1/T2, இல்லை நீங்கள் ΔH/R T2 - T1/T1 × T2 கைண்ட் ஆஃப் உங்களுக்கு நம்ம கைனட்டிக்ஸில் K1/K2 = ஆக்டிவேஷன் எனர்ஜி R × T2 - T1 அந்த மாதிரி ஃபார்முலா இதுவும் இருக்கும். கைண்ட் ஆஃப் இதுதான் கிளேசியஸ்-கிளேப்ரான் ஈக்குவேஷன். இது கிளேசியஸ்-கிளேப்ரான் ஈக்குவேஷன். ஸோ மேக்ஸ்வெல் ரிலேஷன் இதெல்லாமே முடிஞ்சாச்சு. ஜூல் தாம்சன் எஃபெக்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன இருந்ததுன்னா வந்து தேர்ட் லா. ஸோ தேர்ட் லாவில் வந்து வேறு என்ன இருந்துச்சு,
தேர்டில் வந்து அட் 0 கெல்வினில் நர்ன்ஸ்ட் ஹீட் தியரம் இருந்துச்சு. அதில் லிமிட் T tends to 0 நர்ன்ஸ்ட் ஹீட் தியரம் இருந்தது. ஸோ நர்ன்ஸ்ட் ஹீட் தியரம் வந்து என்னென்னா limit T tends to 0ல d dou delta G by dou T tends equal to 0. delta G 0னா அந்த ஈக்குவேஷனில் delta G equal to delta H minus T delta S. ஓகே, அப்போது delta G 0 ஆகுறப்போ T 0 ஆகுறதுனால delta H 0 ஆகிடும். அதை இப்போ limit T tends to 0 dou delta H by dou T also 0. dou delta G by dou T வந்து நமக்கு del Sன்னு தெரியும். அப்போது இதே ஈக்குவேஷனை del equal to del S to equal to 0. இந்த ஈக்குவேஷன் Kirchhoff ஈக்குவேஷன் limit T tends to 0 delta Cp also tends to 0. Suppose absolute entropyல entropy of the products and entropy of the reaction நம்ம limit T tends to 0ல entropyமே 0 limit T tends to 0ல heat capacityமே 0. இதுதான் வந்து தேர்ட் லா. அந்த ஸ்பெஷல் ஈக்குவேஷன் வந்து தேர்டில் வர வைப்பாங்க. அட் 0 கெல்வின் என்ட்ரோபி ஆஃப் த பர்ஃபெக்ட்லி ஆர்டர் கிறிஸ்டலைஸ் சப்ஸ்டன்ஸ் வில் ஹேவ் த 0 என்ட்ரோபி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் இதில் வேறு என்ன இது கூட வந்து கேல்குலேட் பண்ணால் டிஎஸோட வேரியஸ் ஃபார்ம்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. டிஎஸ் ஈக்குவல் டு சிபி லான் அங்கேருந்து இப்போ இல்லையா அந்த ஸ்பெஷல் சிபி பை சிவி ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி டிஎஸ் ஈக்குவல் டு சிபி லான் டின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதை இன்டகிரேட் பண்ணுவாங்க லான் டி. ஓகே, ஸோ சிபி வந்து இது வந்து அப்சல்யூட் என்ட்ரோபி டி இதை இன்டகிரேட் பண்ணுவாங்க. அப்போது சிபி லான் டி வந்து உங்களுக்கு 0 to கிவன் டெம்பரேச்சர் எக்ஸ்க்கு நம்ம இதை கேல்குலேட் பண்ணலாம். இது வந்து அப்சல்யூட் அப்சல்யூட் என்ட்ரோபி. அதே ஆக்சலரேஷன் S equal to K ln Wன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து ரெசிடுவல் என்ட்ரோபி. ஓகே, ஸோ there ends the what you call thermodynamics மொத்த ஃபார்முலா அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் ஒரு சிலது மிச்சம் இருக்கும். ஸோ பிகாஸ் ஐ ஹேவ் டு ரஷ் அப் அடுத்து ப்ராப்ளம் சால்விங்லாம் பண்ணணும். ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுன்னு சொல்லி கிடுக்கிட்டு நடத்தி முடிச்சிட்டேன். ஸோ ஐ தாட் இந்த வீடியோ வந்து பார்ட் ஆகும்னு நினச்சேன். பார்த்தா 1 வீடியோவில் எடுத்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு நான் கிளியராக வந்து மேபி ஐ மெசேஜ் யூ ஆர் ஐ ஈவன் புட் சம் அதர் வீடியோ. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.